रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहू व नस्तगफिरुहू व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। वनशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वनशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़निहि व सिराजन मुनीरा। सल्लल्लाहु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहित तय्यिबात ताहिरात। ऊसीकुम इबादल्लाहि व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व आशिरूहुन्ना बिल मारूफ़। वक़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अकमलुल मुमिनीन ईमानन अल्तफ़ुहुम बिअहलिही। सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான சங்கை மிக்க நம் எல்லோருடைய அன்பை நிரம்ப பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய அப்துல் காதர் ஆலிம் தாவூதி ஹதரத் பெருந்தகை அவர்களின் இல்ல திருமணம் நம் எல்லோருடைய துஆவோடு, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவோடு இங்கே அல்லாஹ்வின் பேரருளால் நடைபெறுகிறது. சங்கை மிக்கவர்களே, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்க்கையில் தன்னை ஒரு மிகச்சிறந்த அழகிய முன்மாதிரியாக காட்டுகிறார்கள். சஹாபிகளின் வட்டத்தில் சொல்கிற போதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் என் மனைவியர்களை கேளுங்கள் என்றார்கள். என் மனைவியர்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல கணவன் என்று உலக அரங்கில் உறக்கச் சொன்னார்கள். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறது என்று பல அறிஞர்களும் கவிஞர்களும் சொன்னதுண்டு. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் ரொம்ப யோசிப்பார்கள். இப்படி சொல்கிறார்கள், எம்பெருமான், உங்கள் திருமணம் தான் சொர்க்கத்தையே தீர்மானிக்க வேண்டும் என்றார்கள். ஒரு கணவனின் சொர்க்கம் தன் மனைவியின் திருப்தியில் கிடைக்கும் என்கிறார்கள். ஒரு மனைவி கணவனின் அன்பில் தான் சுவனத்தை அடைய வேண்டும் என்கிறார்கள். குடும்ப வாழ்க்கை எப்போதும் அழகாக வேண்டும், அன்பு தள்ளும்பி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வரலாற்றுக்குள்ளே எடுத்தால் ஜௌஜுல் ஹபீப், இல்லற வாழ்க்கை என்று நபி அவர்களுக்கு, அந்த வாழ்க்கைக்குள்ளே போய் நபியை பார்த்தால் அவங்க வேறு ஜௌஜுல் ஹபீப், அன்பு தழும்பிய கணவர் என்று பேர். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக.
அன்பு இருக்க வேண்டும். அன்பில்தான் குடும்ப வாழ்க்கை அழகாகிறது. அதிகாரம் என்பது எப்போதும் வெற்றியை தருவதில்லை. இன்றைக்கு பல குடும்பங்களில் ஆணாதிக்கம் மிகைத்திருக்கிறது. மனைவி நமக்கு அடிமையை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற குடும்பம், இன்னொரு பக்கம் மாமியார் மாமனாருக்கும் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்ற சூழல். இதுவெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சொந்தம் அல்ல என்பதை உங்கள் கவனத்தில் பதிவு செய்கிறேன். குடும்ப வாழ்க்கை எப்போதும் கலகலப்பாக இருக்க வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை குறித்து அன்னை ஆயிஷா நாயகி சொல்வார்கள், பெருமானார் எங்கள் வீட்டில் இருந்தால் வீடு கலகலப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மங்களமாக இருக்கும். வீட்டில் என்ன பண்ணுவார்கள் பெருமானார்? குர்ஆன் ஓதுவார்களா? முராகபாவிலே இருப்பார்களா? தியானத்திலே இருப்பார்களா? இல்லை, எங்களோடு தோள் கொடுத்து நிற்பார்கள். எங்கள் பணிகளில் துணை நிற்பார்கள். பல நேரங்களில் வலுவான வேலைகள் எங்களுக்கு இருக்குமையானால் அதில் பங்காற்றுகிற இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. குடும்ப வேலைகளிலே மனைவியர்களின் சுமைகளை குறைப்பதில் உலகத்திற்கு முன்மாதிரி முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு சொல்கிறேன், இந்த வாழ்க்கையை அழகாக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு பின்னால் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. கணவன் மனைவி அன்பாக வாழ்வார்கள் என்றால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளில் மிகச்சிறந்த அறிவாளிகள் உருவாகுவார்கள் என்கிறார் இமாம் ஹஸ்ஸாலி. குடும்பங்களிலே சண்டைகள் இருக்குமையானால் அது பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்கிறார்கள். குழந்தைகள் தான் அவர்கள் கருவில் இருக்கிற போதே, இமாம் ஷாஃபி சொல்வார், கருவில் இருக்கிற போது கணவன் மனைவி ஒழுக்கம் பேணுங்கள் என்றார் இமாம் ஷாஃபி. குழந்தைகள் கருவில் இருக்கிற போதே கணவன் மனைவி ஒழுக்கம் பேணுங்கள். உங்கள் சொற்கள், உங்கள் செயல்கள், உங்கள் நடைமுறைகள் கருவில் தரிக்கிற பிள்ளையோடு தொடர்புடையது என்றார்கள். மிகப்பெரிய மருத்துவர் இமாம் ஷாஃபி. எங்களுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும், அழகிய வாழ்க்கை குடும்பத்தில் என்றைக்கும் நீடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களோடு தன்னை ஆக்கி கொண்ட விதம் மிக ஆச்சரியமானது. ஹைபர் களம் முடிந்தது, காரூணிய சீலர் பயணம் புறப்படுகிறார்கள். இந்த நிகழ்வை இமாம் புகாரி பதிவு செய்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த பயணத்தின் போது ரசூல் வாகனம் ஏறுகிறார்கள். அவர்களின் அன்பு துணைவி அன்னை சஃபியா வாகனம் ஏற முயற்சிக்க அவர்களால் ஏற முடியவில்லை. கொஞ்சம் ஹைட்டா இருக்குது வாகனம். இமாம் புகாரி பதிவு செய்கிற அந்த வாசகத்தை மாத்திரம் சுருக்கமாக பதிவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அம்மா ஏற கஷ்டப்படுறாங்க. உடனே ரசூல் இறங்கி அம்மாவினுடைய அருகாமையில் வந்து கீழே உட்கார்ந்தார்கள். கீழே இருக்கிறார்கள். மொத்த சஹாபிகளின் பார்வையும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் திரும்புகிறார். தன்னுடைய காலை கீழே வைத்து தன் முட்டுக்கு மேலால் அம்மாவின் கரத்தை பிடித்து அதற்கு ஏற சொல்ல கொஞ்சம் தயக்கம். நபிமார்களின் பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவர்கள் அன்னை சஃபியா. கொஞ்சம் தயக்கம். சர்க்காரை ஆலம் கையை உலுப்பி தன் முட்டில் அவர்களை நிற்க வைத்து அதற்கு மேல் வாகனத்தில் உட்கார வைத்த அந்த நிகழ்வை எங்கள் கண்கள் மறப்பதில்லை என்பார்கள் சஹாபிகள். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, நிக்காகாயி மனைவியோட பாசம், அன்பு, நீண்ட காலத்தினுடைய நெருக்கம், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தொடர்பு அல்லது ஒரு 10 ஆண்டுகளாவது கணவன் மனைவியாக வாழ்ந்த அந்த பாசத்தின் வெளிப்பாடு அப்படியெல்லாம் ரசூல் ஆக்கி கொண்டார்கள். இல்லை, நிக்காகும் திருமணமும் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிந்திருக்கிறது. ஒரு நாளின் மனைவி அவர்கள் அன்னை சஃபியா. சர்க்காரை ஆலம் மனைவிக்கின்ற அங்கீகாரத்தை, ஒரு மனைவி எப்படிப்பட்ட இடம் பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பார்ட்னர்ஷிப், நம்முடைய மனைவி பங்காளி. மனைவியர்களை அடிக்கும் கணவர்கள் நல்லவர்கள் இல்லை. இமாம் திருமதி பதிவு செய்வார், லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், மனைவியர்களை அடிக்கும் கணவன்மார்கள் நல்லவர்களே இல்லை. விவகாரம் எங்கே வருகிறது? ஏன் வாழ்க்கை முடித்து போகிற விரைவான காலத்தில்
கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷங்கள் காணாமல் போகிற பல இடங்களில் கணவன்மார்கள் தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை எடுத்துக் கொள்வதால் வெளியில நல்ல பேர் வாங்கும் பல பேர்கள், சமுதாயத்திலே அந்தஸ்தோடு இருக்கிற பல பேர்கள், நண்பர்களுக்கு மத்தியிலே நல்ல பெயரை தக்க வைத்த பல பேர்கள் குடும்பத்தில் அந்த பெயரை வாங்கல, குடும்பத்தில் அந்த பெயர் கிடைப்பதில்லை. எம்பெருமான் வான ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகலிஹி வான ஹைருக்கும் லியாகலி, சமூகத்தில் நல்ல மதிப்போடு தோழர்களுக்கு நல்ல நண்பராக தங்களை முகவரிப்படுத்திக் கொண்ட முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவியர்களுக்கு நான் ஒரு நல்ல கணவன், அந்த பெயர் குடும்பத்தில் பெற்றிருக்கிறேன் என்கிறார்கள். நமக்கு கூட நம்ம வீட்டுல அந்த பெயர் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, நம்பிக்கை நமக்கு உறுதி இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் யார் அந்த நல்ல பெயரை தர வேண்டும்? காலமெல்லாம் அவர்கள் கேட்டதையெல்லாம் நீங்கள் வாங்கி தந்த போதிலும், அவர்களுக்காக எல்லா வகையிலும் நீங்கள் உதவியாக உபகாரமாக அன்பு தழும்பிய வாழ்க்கையோடு வாழ்ந்த போதிலும், எப்போதாவது ஒரு நாள் ஏதாவது அவங்க கேட்க உங்களுடைய வாய்ப்புகளும் சூழலும் ஒத்தில்லாமல் போக நீங்க கொடுக்கலன்னா மாறாயித்து ஹைரம் என்ற கத்து அந்த அம்மா ஈஸியா சொல்லிடுவாங்க, உனக்கு வாழ்க்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிலவை அடையட்டி என்றுவாங்க. அந்த வார்த்தை ஹைர், நான் எந்த ஹைரையும் அடையலப்பா, அந்த பெண்மணி உன்னை ஹைரானவன் என்று சொல்ல வேண்டும். என் மனைவியர்கள் என்னை ஹைரானவன் என்று சொன்னார்கள். நான் இங்கே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், மார்க்கம் சார்ந்த பல பேர்கள், தீனுடைய தொடர்பு பெற்ற பல பேர்கள் குடும்பத்தில் அழகான வாழ்க்கை வாழவில்லை என்பது ரொம்ப வருத்தமான செய்தி. தொழுகையில பக்தியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மார்க்க சேவைகள் அழகா செய்யணும்னு நினைக்கிறாங்க, சமுதாயத்துல நல்ல பேரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனா வீட்டுல அழகான வாழ்க்கை வாழவில்லை, மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக தன்னை முகவரிப்படுத்திக் கொள்ளவில்லை. பெருமானாருடைய சுன்னத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பல பேர்கள் இது சுன்னத்தாகவே அவர்களுக்கு தெரிவதில்லை. இது ஒரு அழகிய சுன்னத், என் வீடு அழகாக வேண்டும், என் வீடு மங்களமாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பின் உச்சத்தை சொல்ல வந்த போது இப்படி ஒரு செய்தி சொன்னாங்க. ஆயிஷா நாயகி அவர்களை பார்த்து, ஆயிஷா, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலும் நீங்கள் என் மனைவி என்று சொன்னார்கள், சுவனத்திலும் நீங்கள் என் மனைவி என்று சொன்னார்கள். அதை நான் நினைத்து பார்த்தால் என் மரணமும் மரண படுக்கையும் லேசாகி விடுகிறது. இதை விட ஒரு மனைவியின் சந்தோஷத்தை பெறுவதற்கு வேறு எந்த வார்த்தைகளும் இல்லை. என் மரண படுக்கை கூட லேசாகிறது, என் சக்கராத்தும் லேசாகிறது. நீங்கள் என் சுவனத்திலும் மனைவி என்று நினைத்த போது நான் ஒரு பயான்ல துவா செய்தேன், எல்லாம் எங்களை இந்த மனைவியோடு சொர்க்கம் போக தௌஃபீக் செய்யும். பயான் முடிச்ச உடனே ஒருத்தர் வந்தார், ஏன் ஹஸரத் அங்க நிம்மதியா இருக்க விடமாட்டியலாம்னு கேட்டார். அங்கேயாவது நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம், இவங்களை அங்கேயுமா கூட்டு போறது நடந்தது. அவர் வந்து கேட்டார், இங்கதான் படாத பாடுபடுறோமே, நிறைய குடும்பங்களில் அருமையான எங்கள் சகோதரிகளும் அந்த அருமையான வாழ்க்கை முறைகளை பேணுவதில்லை. நிறைய பயிற்சி கொடுக்கணும், எப்படி வாழ வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஜமாத்துல் உலமாவிலே இருந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற பயிற்சியை கொடுக்கிறோம். கவுன்சிலிங்கு கணவனுக்கும் மனைவிக்கும் நிக்காவுக்கு முன்பும் பின்பும். ஏன் வாழ தெரியாமல் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும். நான் நிறைய கூட்டத்துல சொல்லி இருக்கிறேன், என் முதல் இரவில் என் மனைவியோடு நான் பேசின வார்த்தை, நமக்கு கோபம் வராது, எப்போதாவது கோபம் எனக்கு வந்தால் நீங்கள் அமைதியாகி விடுங்கள், உங்களுக்கு எப்போதாவது கோபம் வந்தால் நான் அமைதியாகி விடுவேன். ஏன்னா இல்லற வாழ்க்கையில் கூடாது என்று 3 விஷயத்தை எழுதுகிற இமாம்களும் சாலிஹீங்களும் கோபம் ரொம்ப டேஞ்சர் என்று எழுதினார்கள். கோபம் ரொம்ப ஆபத்தானது. கோபத்தால் பல பேர்கள் பல நட்புகளை இழந்திருக்கிறார்கள், பல உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை, பெற்ற
பெற்றோர்களை கூட இழந்திருக்கிறார்கள், நல்ல மனைவியை இழந்திருக்கிறார்கள், அன்பு காட்டிய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன், எப்போதாவது எனக்கு கோபம் வந்தால் நீங்கள் அமைதி காத்து விடுங்கள். உங்களுக்கு கோபம் வந்தால் நம்ம அமைதி காப்போம். இது இல்லற வாழ்க்கையை துவங்கும் முதல் இரவுல பேசின பேச்சு. அல்லாஹ் மிகப்பெரியவன், இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு வரையிலும் என் வாழ்க்கையை அழகாக்குவதற்கு நான் சில வழிகளை எடுக்க வேண்டும். ஏதோ இன்றைக்கு ஆசைகள் இருக்கிற வரைக்கும் வாழ்வதல்ல இந்த வாழ்க்கை. என்னுடைய மூச்சு பிரியும் வரையிலும் மனைவியோடு எனக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும். மனைவி என்னோடு தன்னுடைய மிகச்சிறந்த பாசத்தை வெளிக்காட்ட வேண்டும். இன்ப துன்பங்களில் தோள் கொடுக்கும் கணவன் மனைவியர்களாக அல்லாஹ் இந்த மணமக்களை ஆக்கி வைப்பானாக. அல்லாமா பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு கனவில் கண்டார். அவங்க முரீது, மிகப்பெரிய மேதை, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் போன்றவர்களினுடைய ஆன்மீக வழிகாட்டி அல்லாமா பிஷ்ர் இப்னு ஹாரிஸ். அவங்க சீடர் ஒருவர் கனவில் கண்டார். மா ஃபஅலல்லாஹு பிக், அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, நூற்றுக்கணக்கான ஆலிம்களை ஷைகாக இருந்து வழி நடத்தியவர்கள், ஆயிரக்கணக்கான முரீதுகளை உருவாக்கியவர்கள் அல்லாமா பிஷ்ர் இப்னு ஹாரிஸ். அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டான்னு கேட்டார். அல்லாமா பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களாம், நபிமார்கள் தங்கும் இடத்திலெல்லாம் அல்லாஹ் என்னை கூட்டு அழைத்து சென்றான். நபிமார்கள் தங்கும் இடமெல்லாம் நான் சுற்றி பார்த்தேன். எனக்கென்று மிகச்சிறந்த இடத்தை வைத்திருந்தான். இன்னொரு பக்கம் அலங்காரமான மாளிகை, அங்கே நான் நுழைய முனைந்தேன். என்னை தடுத்து விட்டான் ரப்பு. நான் கேட்டேன், இல்ல அந்த இடம் உங்களுக்கு இல்லை, அது என்ன இடம் என்று கேட்டேன். அது நிக்காஹிலே ஈடுபட்டு கணவன் மனைவி ஒருவர் மற்றவரோடு இன்ப துன்பங்களிலே பகிர்ந்து பங்காற்றி அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த இடம் நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். மா பலகத்து மனாசிரல் முத்தஅகிலீன், வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தார்களே அந்த இடத்தை நான் எட்டி கூட பார்க்க முடியவில்லை என்றார் பிஷ்ர். காரணம், அவங்க நிக்காவே செய்யவில்லை. சங்கை மிக்கவர்களே, ஒரு அருமையான வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இங்கே ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் விட மேலாக வல்லல் நபியின் அருமையான சுன்னத், நமக்கு விருப்பம் ஒன்று இருக்குது, நம்ம மனைவி வேறு ஒன்றை விரும்புறாங்க, என் விருப்பத்தை நான் அளித்து என் மனைவியின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல் கணவனின் விருப்பத்தை ஒரு பெண் தன் விருப்பத்தை மறைத்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழுகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இது அழகானால் அடுத்த தலைமுறைகள் பண்பாளர்களாக அறிவாளிகளாக இந்த மண்ணில் வார்த்தெடுக்கப்படுவார்கள் என்ற சுபச்செய்தியோடு எல்லாம் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழச் செய்வானாக. உத்தம நபிகள் தான் இதன் அழகிய முன்மாதிரி. நிறைய உலகத்தின் அறிஞர்கள், கவிஞர்கள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் பல பேர் தோற்று போன இடம் குடும்ப வாழ்க்கை. அந்த இடத்தில் வெற்றி பெற்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலாரை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு அழகாக வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். ஆயிரம் சமூக பணிகளுக்கு இடையில் தன் மனைவியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறது தான். ஆனா ஹஜ்ரத் ஒரு உத்தரவு போட்டாங்க, இவ்வளவு நேரம் பேசணும்னு. அந்த நேரம் இங்க பொருந்தாது. இப்போ சதீதேச சொல்லும் போதுதான் விளங்குது ஹஜ்ரத் கட்டாயமா அப்படி போட்டது சரிதான். ஹஜ்ரத் கட்டாயப்படுத்துவாங்க இல்லையா, அதுல சொன்னாங்க உத்தரவு, இவ்வளவு நேரம் பேசணும். அந்த நேரத்துல நான் பேசல, அதை விடவும் குறைவாக இன்னும் 2 நிமிஷத்துல. ஏன்னா ஹஜ்ரத் ரொம்ப விருப்பப்பட்டு ரூம்ல இருந்து கிட்டத்தட்ட 5 மாசம் ஆச்சு எங்களை புக் பண்ணி. 5 மாசம் ஆச்சு. அதுக்கு முந்தி பேர் கொடுத்துருக்குறோம். இல்லை உண்மையிலேயே, ஏன்னா இல்லைன்னா எங்கேயாவது போய் இருந்துடும். இப்போ ஹசரத் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோம், சதீதஸ் இருக்கிறாங்க, மேடை பூரா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரி வந்துட்டோம். மாநாட்டில் கூட நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். ஹசரத் பேசிட்டு போன பின்னால் தான் நான் உள்ளே வருவேன், நான் போன பின்னால் தான் ஹசரத் வருவாங்க. எல்லாரும் மொத்தமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு பறக்க செய்வானாக. நபியின் மனைவியர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க, யார ரசூலல்லாஹ், தாங்களோடு நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். எங்கெல்லாம் தாங்கள் வெளியே போவீர்களோ அங்க எங்களை அழைச்சிட்டு போகணும்னா. ஒரு மனைவியின் விருப்பம் அது. இன்னைக்கெல்லாம் யோசிக்கிற கணவன்மார்கள் இப்போ எல்லாம் மாறி போயிட்டு
மனைவியை கூட்டு போறதுக்கு வெட்கம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டு. நாங்கள் அடிக்கடி சொல்றது, வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எங்கள் மனைவி மக்களுக்கு நேரம் கொடுத்துட்றது. எங்கேயாவது அவங்களை மார்க்கம் அனுமதிக்கும் இடத்தில் ஒரு வாரம் டூர் மாதிரி கூட்டு போய் அவர்களை மகிழ்ச்சி படுத்தி அனுப்புறது. அப்படி போகிற போது நம்ம போகிற செய்தி யாருக்கும் சொல்றது இல்லை. என்ன சொல்லிட்டோம்னா அங்கே 5 பயான் வந்துடுது. அப்போ நம்ம வீட்டம்மா சொல்லுறாங்க, இதோட வீட்டிலே இருந்தோம், நல்லா இருக்கு, கூட்டு போக வேண்டான்றாங்க. அதனால தகவலை மறைத்து நிறைய இடங்கள்ல சொல்றது இல்லை. அங்கே யாராவது ஒருத்தரை மட்டும் நம்முடைய தொடர்புக்காக வச்சுக்கிறது. ஏன்? நபி பெருமானாரின் மனைவியர்கள் நபியிடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், தங்களோடு நாங்கள் பயணத்தில் வர வேண்டும், ஆசையாக இருக்கிறது. அந்த விஷயத்தை உடனே அங்கீகரிச்சான். ஆனா அழைச்சிட்டு போறேன்னா எப்படி? ஒவ்வொரு பயணத்திலும் ஏக காலத்தில் 9 மனைவியர்கள் இருக்கிறார்கள், எப்படி அழைத்து போறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார்கள், அழைத்து போவேன் என்று சொன்ன எம்பெருமான் சீட்டு கொடுக்கிறார். ஒரு பயணம் வரும்போது குழுக்கள்ல எல்லா பேரையும் எழுதுற, பேரை எழுதி குலுக்கி யாரு பேர் வருமோ அவங்கள அந்த சஃபரில், ஆயிஷா ஒரு சஃபர், அப்சானா இன்னொரு சஃபர், உம்மு சல்மா இன்னொரு சஃபரிலே. ஆக தன் மனைவியர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் இடம் உத்தம நபிகள் மகத்தான இடம். அவர்களின் ஆசை பயணத்திலையும் நபியோடு இருக்க வேண்டும். அதற்கு கருத்து சொல்லவில்லை, மறுக்கவில்லை, அனுமதிக்கிறார்கள். குழுக்கள் முறையிலே அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சீட்டு பேர் எழுதி குலுக்கி கூட்டு போறாங்கன்னா நமக்கு ஒரு முன்மாதிரி இல்லையா? எனவே குடும்ப வாழ்க்கை அழகாக்குங்கள். சண்டை நடக்கும் குடும்பத்தில் பறக்கத்து இருக்காது. சலசலப்புகள் சின்ன அளவிலே இருக்கலாம், அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை இப்படி மணமக்களுக்கு நசீபாக்குவானாக. நமக்கும் உங்களையும் என்னையும் போன்ற பழைய தம்பதியர்களும் ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்து விடைபெற தௌஃபீக் செய்வானாக. குடும்பத்தில் மன்னித்து வாழுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள், கோபத்தை அடக்கி வென்று விழுங்கி வாழுங்கள், ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழுங்கள். இந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் வரைக்கும் தொடரும் வாழ்க்கை. எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை மணமக்களோடு நாம் நமது குடும்பத்தோடு, நமது பிள்ளையர்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு அழகாக வாழும் பெரும் நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பும் இஷ்டும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் இல்மிலே, ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு தழும்பி வாழ்ந்து சுவனத்திலும் இந்த வாழ்க்கை தொடரச் செய்வானாக. மார்க்கப்பட்டுள்ள ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹ் நமது மக்கள் செல்வங்களுக்கும் நசீபாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் உள்ள அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாயின் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆனம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே இருக்கிற மூத்த ஆலிம்கள், நம்முடைய சக நண்பர்கள், உலமாக்கள் எல்லோரின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை, வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.